ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து பேக்கேஜ் டேக்ஸ் ஸ்கேம். அப்படின்னா என்ன, அந்த ஸ்கேம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் போய் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்கள வந்து இந்த சேனலை வந்து விசிட் பண்ண சொல்லுங்கள். என்னோட வெப்சைட் USATamilan.com, அங்கே போய் பாருங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் டிசிப்ளின் வழியாக. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் போடுறேன், பின்ட் கமெண்ட்டில் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். உங்களால் நிறைய பேர் பயனடைய வாய்ப்பு இருக்குது. நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. டாபிக் வந்து பேக்கேஜ் டேக்ஸ் ஸ்கேம். இதை வந்து நம்ம லக்கேஜ் டேக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நான் இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், சிம் ஸ்வாப் ஸ்கேம் அப்படின்னு. அதையும் போய் பாருங்க. ஜென்ரலாக வந்து எல்லா ஸ்கேமும் எல்லா கண்ட்ரிலையும் வந்து நடக்காது. சில ஸ்கேம்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் பாப்புலராக இருக்கும். ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போனீங்கன்னா அங்கே நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேம்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி போனாலும் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனோட உங்களால் போக முடியும். அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து எப்படி வந்து உங்கள் பேக்கேஜ் வச்சு உங்களை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கேம் வந்து ஓவர்வியூ. இந்த ஸ்கேம் வீடியோஸ் வந்து உங்களை பயம்படுத்துறதுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணலை. இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷனோட இருக்கலாம். அதுதான் வந்து இந்த வீடியோவோட நோக்கமே. இந்த பேக்கேஜ் டேக்ஸ் ஸ்கேம் வந்து ஒரு ஆள்னால பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இது வந்து நம்ம கமர்ஷியல்ஸ்லாம் பார்ப்போம், எங்களுக்கு கிளைகள் எல்லா இடத்துலையும் உண்டு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஸ்கேம் வந்து அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் சோர்ஸ் வந்து எங்கன்னா ஒரு பேக்கேஜ்லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் வந்து என்ன, இந்த ஸ்கேம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு தனி வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் சேனல்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது இந்த ஸ்கேம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து வச்சுங்க. இது வந்து ஒரு ஆள் பண்ணுறது கிடையாது. இது ஒரு பெரிய கூட்டம் பண்ணுது. இது வந்து படர்ந்து இருக்குது. அதனால நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த ஊர் அப்படின்னு கூட அதனால அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. எல்லா ஊர்லேயும் இது இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். நான் போய் என்னோட ரிலேட்டிவ் போய் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், வந்து பார்த்தா வீடை காலி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொள்ளைச்சிட்டாங்க அப்படின்னு. இல்லாட்டி நான் ஒன்றுமே பண்ணல, நான் வந்து யார்கிட்டையும் சொல்லலை, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தா காணோம் எதுவுமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து பேக்கேஜ் டேக்ஸ் ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்லாமல் சைலண்ட்டாக வந்து வெளில பண்ணாலும் எப்படி வந்து வீட்டை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆனால் அதே டெக்னாலஜி வச்சு இந்த ஸ்கேம் வந்து ரொம்ப என்ஹான்ஸும் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த ஸ்கேம் வந்து இன்னும் லைவாக தான் இருக்குது. தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த ஸ்கேம். ஏன்னா வந்து டெக்னாலஜி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணதால் இன்னும் இந்த ஸ்கேம் வந்து இருக்குது. சரி, இந்த ஸ்கேம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து யாரையாவது வந்து யூஎஸ்க்கு ஏற்றி விடணும் ஃப்ளைட்டை அப்படின்னா, இல்லை நம்மளே போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஆளாக போக மாட்டோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போனாங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக தான் போவோம். போயிட்டு வந்து எல்லாரும் ஏற்றி விடுவோம். இப்போ கண்டிப்பாக நம்ம எடுத்துன்னு போகிற ஒரு விஷயம் வந்து பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜ் தான் நம்மளுக்கு வந்து நம்மளே வந்து காவு வாங்குறது அந்த ஸ்கேமில். ஸோ நீங்கள் வந்து நிறைய டைம் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அந்த பேக்கேஜில் வந்து தொலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து போட்டுருவோம். சில பேர் வந்து கயிறு கட்டுவாங்க, சில பேர் வந்து துப்பட்டா கட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க பேக்கேஜ் வச்சு. ஆனால் எல்லா பேக்கேஜும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களோட பேர் போடுவாங்க, அதில் வந்து அட்ரஸ் வந்து போட்டுருவாங்க. அது பேக்கேஜ் மேலேயும் போடுவாங்க, இல்லை ஒரு டேகுன்னு ஒன்று இருக்கும், அந்த டேக் வந்து கட்டி விட்ருவாங்க. அந்த டேக்கில் வந்து பேர் அட்ரஸ்லாம் வந்து போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பார்த்துங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் பசங்களையோ இல்லாட்டி ரிலேட்டிவோ வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, ஏற்ற விட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த ஏர்போர்ட் லான்ச் உள்ளே போகிறதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் கிளியர் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏர்போர்ட் லான்ச்சில் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ஸ்கேமோட மிடில்மேன் ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கு பேசஞ்சர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க, சாதாரண மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ டெக்னாலஜி இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அவங்க எதாவது மெசேஜஸ் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் பேக்கேஜில் வந்து ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருந்தது, இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தீங்கன்னா தொலையாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அந்த கேங்கில், எத்தனை கூட்டமாக இருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் வந்து நோட் டவுன் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இது ஒரு மெத்தடு. இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் இதெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் நீங்கள் தப்பிச்சு உள்ளே போயிட்டீங்க, அந்த பேசஞ்சரும் உள்ளே போயிட்டார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் ஆகி போகிறதுக்கு வந்து 4-5 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த பேசஞ்சர் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த பேக்கேஜ் வந்து உள்ளே செக்இன் பண்ணிடுவாரு.
செக் இன் பண்ணிட்டு அது பாட்டு உள்ள போயிடும். இப்ப அங்க தான் வந்து இன்னொரு யூனிட் வந்து இருக்கு. இன்னொரு கூட்டம். அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து என்னன்னா, அவங்களும் வந்து இதுல ஒரு பார்ட் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேக்கேஜஸ் வந்து பெல்ட்ல வரும்போது அவங்க கிளீனா பார்க்க முடியும். எந்த பேக்கேஜ்ல வந்து நல்லா கிளியர் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோன் வச்சு அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்து அதே வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. போட்டு அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும். ஸோ யார் வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறா, அவங்களுக்கு வந்து அந்த கட்டு. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். வெளியில இருக்கிறவங்க குடுத்தாங்கன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கட்டு. இந்த இந்த ஸ்கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா, இல்ல அத மீறி உள்ள போயிடுச்சு பேக்கேஜ் அப்படின்னா, அந்த பேக்கேஜ் வந்து ஸ்கிரீனிங் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. நம்ம அத பார்க்க போறதில்ல. நம்ம பேக்கேஜ் வந்து செக் இன் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அங்கேயே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அதனால நீங்க பேக்கேஜ் வந்து பெருசா அட்ரஸ்லாம் எழுதுற மாரி இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிருவாங்க. சில பேர் வந்து குட்டியா ஒரு டேக் போட்டு அது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாரி கட்டி வந்து வச்சுருவாங்க இந்த செக் இன் பேக்கேஜ்ல. ஸோ இது 2வது பகுதி. இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதுனால வந்து என்னன்னா, இப்போ அந்த அட்ரஸ் வந்து எந்த ஊருன்றது தெரிஞ்சு போயிடும். அதுல இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எத்தனை பேர் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பமே வந்திருக்கா, இல்ல சிங்கிளா வந்திருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் வந்து அதுல வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து தஞ்சாவூர்னு வச்சுங்க, இல்ல கோயம்புத்தூர்னு வச்சுங்க, ஏதோ ஒரு ஊர்ல வந்து அந்த பேசஞ்சர் வந்து இருக்காரு அப்படின்னா, நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு வந்து 10 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 10 ஹவர்ஸ் வந்து விண்டோ இருக்கு. இந்த ஸ்கேம் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இப்போ அங்க இருக்கிற ஆளுங்க, இதுதான் நான் வந்து சொன்னேன். கிளைகள் வந்து அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. யார் வந்து ப்ரொஃபஷனல்னு கண்டுபிடிச்சு, அந்த வீட்ல போய் நோட்டம் விட்டு, அதுக்கப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் வீட்ட புகுந்து கொள்ளையடிக்க வேண்டியதுதான். கொள்ளையடிச்சு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் வெர்ஷன் இந்த ஸ்கேன் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. ஆனா ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து என்ன, உங்க பேக்கேஜ்லருந்து தான் ஆரம்பிக்குது. நான் ஊருக்கு போறேன்னு நீங்க வந்து யார்கிட்ட சொல்லாம போனாலும், உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க பேக்கேஜ் மூலியமா வந்து குடுத்துடுறீங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம். நம்ம வந்து இறங்குற இடத்துல வந்து பேக்கேஜ் வந்து கண்டுபிடிக்கணுமே. கண்டுபிடிக்கணும்னா ஒரே மாரி இருந்ததுன்னா, நம்ம வந்து இந்த வெளில இருக்க அட்ரஸ் வச்சு நம்ம வந்து கிளீனா சொல்லிடலாமே அப்படிங்கிற பயத்துல தான் வந்து அந்த டேக்க வந்து போடுறோம். அந்த டேக்ல வந்து பேரு, அப்புறம் அட்ரஸ், அப்புறம் என்ன நம்ம ஆதார் கார்டு மட்டும் போட மாட்டோம். அது போட்டா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் ஸ்கேமர்ஸ்க்கு. ஆனா அந்த மாரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து போறதுனால வந்து என்னன்னா, அவங்க வந்து டைரக்ட்டா வந்து நீங்க எந்த லொகேஷன்ல வரீங்கன்றது இப்ப டெக்னாலஜி வச்சு நெறைய பிரான்ச்சஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இந்த ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேக்கேஜ் மேல வந்து அட்ரஸ் எழுதுறவங்ககிட்ட போய் நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, "ஏன்பா நீ வந்து அட்ரஸ் எழுதுற? என் பேர மட்டும் எழுதிட்டு அப்படியே விட வேண்டியது தானே" அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க சொல்றது வந்து, "இல்ல அட்ரஸ் இருந்தா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா என் ஹோட்டலுக்கு வந்து அனுப்பிச்சுருவாங்க. இல்ல வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சுருவாங்க" அப்படின்னு. அது உண்மை கிடையாது. ஏன்னா, உங்க பேக்கேஜ் வந்து ஒரு வேள தொலைஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு அனுப்பணும் அப்படின்னா, நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் மேல போடுறீங்களோ, அத அவங்க பார்க்க கூட மாட்டாங்க. அவங்க கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கு. அந்த பார்கோட், டேக் எல்லாம் அவங்க ஜெனரேட் பண்ணி சிஸ்டம்ல வந்து வச்சிருக்காங்க. அவங்க கரெக்ட்டா வந்து லொகேட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நீங்க செக் இன் பண்ணும்போது பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்க வந்து ஒட்டுவாங்க. எல்லா பார்கோடையும். ஏன்னா, ஒரு இடத்துல தொலைஞ்சாலும் இன்னொரு இடத்துல வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அதனால வந்து நீங்க வந்து உங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் குடுத்தா, அவங்க வந்து அந்த அந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்ட்டா அனுப்பிச்சுருவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு எழுதணும் அப்படின்னா, உங்களோட பேரு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லாம வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணா எழுதி வேணா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கேம் வந்து எல்லா டைமும் சக்ஸஸ்ஃபுல்லா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்க டிரான்ஸ்மிட் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல போய் நோட்டம் விடுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க அபார்ட்மெண்ட்குள்ள இருக்காங்களா, இல்ல கன்ஜஸ்டட் ஏரியால இருக்காங்களா, இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து வரும். ஆனா ஒரு காமனான விஷயம் வந்து என்னன்னா, அவங்க டெஃபினட்டா வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த அட்டெம்ப்ட் வந்து பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அது எக்ஸிக்யூட் பண்ற லெவலுக்கு வந்து போயிடுவாங்க. ஆனா சில டைம் வந்து இது கொலையா வந்து முடியும். சில டைம் வந்து இன்னும் சீரியஸான கிரைம்ஸா வந்து முடிஞ்சிரும். சில டைம் வந்து இல்ல இது வந்து ஒர்த் கிடையாது. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் ஈஸியா அப்படின்ற மாதிரி வந்து வந்துடலாம். சரி, நம்ம இந்த ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? நம்ம வந்து இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கேம் பேரே வந்து பேக்கேஜ் டேக் ஸ்கேம் தான். இப்போ அந்த டேக் வந்து போடாம, அந்த இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டி நம்ம அட்ரஸ் எல்லாம் குடுக்காம, எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம்? எப்படி நம்மளோட பேக்கேஜ நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் வைக்கலாம்? அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவா வந்து யோசிக்கணும். ஸோ உங்களோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன் போடணும் அப்படின்னா, நீங்க பேக்கேஜ்க்கு உள்ளார போட்டுடலாம். ஏன்னா ஒரு வேள பேக்கேஜ் வந்து அவங்க தொறந்து பார்த்து, சரி இதுதான் அவங்க பேக்கேஜா கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பாருங்க என் அட்ரஸ் வந்து உள்ள இருக்கு. நான் தான் எழுதி வச்சேன் அப்படின்னு கூட நீங்க வந்து சொல்லிடலாம். ஆனா நீங்க வந்து வேற ஏதாவது வழி தான் நீங்க யோசிக்கணும். அதாவது ரப்பர் பேண்ட் மாரி கட்டலாம், ஏதாவது துணி கட்டலாம், நான் சொன்ன மாரி ஏதாவது துப்பட்டா கட்டலாம். ஏதோ ஒண்ணு கட்டி உங்க பேக்கேஜ் இதுதான் அப்படின்ற மாரி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த பேக்கேஜ் டேக் ஸ்கேம் வந்து எப்படி வொர்க் பண்ணுது அப்படின்னு. உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணிடல அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெஃபர் பண்ணுங்க இந்த சேனல. என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நெறைய இன்ட்ரஸ்டிங் டாபிக் எல்லாம் போயிட்டு இருக்கு. நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பேசுவோம். சரிங்களா? பாய்.